அவருக்கு நாம் காத்திருக்கும் போது. ஒரு கழுகை போல நம்ம உயர எழும்ப வேண்டும் என்றால் கழுகுக்கு ஒரு சில பண்புகள் இருக்கு. அந்த பண்புகள் நமக்கும் காணப்படணும். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து நம்ம உயர எழும்ப வேண்டும் என்றால் கழுகுக்கு காணப்படுகிற சில பண்புகள். பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உயரமாக பறக்கிற ஒரு பறவை. அது என்ன செய்யுதான்? உயரமாக இட் சோர்ஸ் ஹை. ஒரு காரியம் உயரமாக பறக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? கழுகுகள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புகிறார்கள். கழுகு ரொம்ப உயரமாக பறக்கும். மற்ற பறவைகளை காட்டிலும் இந்த கழுகு உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு பறவை. சூரியனுக்கு எவ்வளவு பக்கத்தில் போக முடியுமோ இந்த கழுகு போகுமா? ஒரு கழுகு உயரமாய் பறக்கணும் அப்படின்னா அந்த கழுகுக்கு அந்த ஒரு நம்ம உயரமாக பறக்க வேண்டும். கழுகு எப்படி உயரமாய் பறக்கிறதோ அதே போல் நீங்களும் நானும் உயர பறக்க வேண்டும் என்றால் நம் முதுகில் சுமைகள் காணப்படக்கூடாது. என்ன காணப்படக்கூடாது? சுமைகள் காணப்படக்கூடாது. சுமைகள் நம்ம ஷோல்டர்ஸில் ஏர்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் பார்ப்பீங்கன்னா அவங்க போர்டு பண்ணக்கூடிய ஒவ்வொரு லக்கேஜஸ்க்கும் ஒரு வெயிட் வச்சுருக்காங்க. எக்ஸஸாக என்ன பண்ண மாட்டாங்க? வெயிட் அவங்க சேர்க்க மாட்டாங்க. சேர்த்தாச்சுன்னா என்ன பண்ண முடியாது? ஏர்கிராஃப்ட்னால் லிஃப்ட் ஆக முடியாது. அதே போல் நம் உயர பறக்கணும் அப்படின்னா உங்கள் முதுகுலும் ஏன் முதுகுலும் என்ன இருக்கக்கூடாது? சுமை காணப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பாரமான யாவற்றையும் என்ன செய்யணும்? நம்ம தள்ளிவிடணும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, பாரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? மேலே பறக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நம்ம எதெல்லாம் சுமந்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் என்னென்ன பலவீனங்களை சுமக்கிறோம், என்னென்ன பாவங்களை சுமக்கிறோம், என்னென்ன மீறுதல்களை சுமக்கிறோம். நமக்கு தெரியும். இந்த பாரத்தை சுமந்துட்டே நம்ம என்ன பண்ண முடியாது? நாம் மேலே எழும்ப முடியாது. மேலே எழும்பணும். மேலே யார் இருக்கிறா? உங்களையும் என்னையும் படைத்த தேவன். அவர் வாசமாக இருக்கிறார். அவர் அண்டையில் நம்ம நெருங்கணும் அப்படின்னா நாம் பாரமான யாவற்றை என்ன செய்யணும்? நம்ம தள்ளிவிடணும். வேதத்தில் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. கலாத்தியரில் மாம்சத்தின் கிரியைகள் என்கிற ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இப்படி பெரிய லிஸ்டே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எதுவும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. நம் வாழ்க்கையில் காணப்படுமானால் நம்ம என்ன செய்யணும்? அதை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பும்போது இந்த பாரம் நம்முடைய தோள்களில் என்ன செய்து இறக்கி வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, கழுகு இட் வெயிட்ஸ் ஃபார் த விண்ட். கழுகு என்ன செய்யுமா? காற்றுக்கு காத்திருக்குமா கழுகு. என்ன சொன்னேன்? அது உயர எழும்பக்கூடிய ஒரு பறவை. இரண்டாவது, கழுகு காற்றுக்கு காத்திருக்கும். கழுகு எப்பயுமே செட்டையை மட்டும் அடித்து உயர் எழும்புறது கிடையாது. கழுகு என்ன இருக்குது? செட்டைகள் இருக்குது இல்லையா? அந்த செட்டையை மட்டும் அடித்து அது உயர போகிறது கிடையாது. அது வேணா ஆரம்பிக்கிறதுக்கு வேணா செட்டை அடிக்கும். ஆனால் உயர எழும்புறதுக்கு அது எதுக்கு காத்திருக்கான்? காற்றுக்கு காத்திருக்கான். காற்று பூமியிலிருந்து ஏர் தெர்மல் கரண்ட்னு சொல்கிறாங்க. பூமியிலிருந்து காற்று அப்படி சுற்றி சுற்றி மேலே எழும்பும். கழுகு என்ன செய்யுமா? இந்த காற்றுக்கு காத்திருந்து இந்த காற்றுக்கு மேலே அப்படி அசைவாடுமா. கழுகை பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே பறக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சுற்றிக்கிட்டே மேலே எழும்பும். இந்த காற்றுக்கு மேலே கழுகு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த காற்று எழும்ப எழும்ப கழுகு தன்னுடைய செட்டைகளை விரிக்கும் போது இட் கிளைட்ஸ் ஓவர் இட். அந்த காற்று எழும்ப எழும்ப கழுகு என்ன செய்யுது? மேலே எழும்புது. காற்றுக்கு இந்த கழுகு என்ன செய்யுது? காத்திருக்குது. இந்த கழுகு ரொம்ப செட்டையை போட்டு அடிக்காது. செட்டையை ரொம்ப மற்ற பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா செட்டைகள் அடிக்கும். அடித்து அது தளர்ந்து போய் ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் பண்ணும். ஏன் அடிக்கடி மற்ற பறவைகள்லாம் இட் கோஸ் அண்ட் ரெஸ்ட்? ஏன்னா அது செட்டைகளை ரொம்ப அடிக்குது. செட்டைகளை அடிக்கிறதுனால என்ன செய்யுது? இட் நீட்ஸ் ரெஸ்ட். ஆனால் கழுகு செட்டைகளை அடித்து அதை ஆரம்பித்து அது எதுக்கு காத்திருக்கு? காற்றுக்கு காத்திருக்கு. காற்றுக்கு மேலே அது எழும்புது.
ஹalleluya. நாம் அது செட்டைகளை அதிகமாய் நாம் அடிக்கிறவர்களாய் காணப்படும். நம்முடைய முயற்சியில் நம் வாழ்க்கையில் காரியங்களை செய்யும்படி நாம் நினைக்கிறோன்னா நம்ம சோர்ந்து போய்விடுவோம். நம்முடைய முயற்சியில் நம்முடைய கிரியையில் நம் காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறோம். கிரியை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கிரியையை ஃபியூவல் பண்ணுறது யாராக இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவராக இருக்கணும். நாம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியான காற்று தான் பரிசுத்த ஆவியானவர். நாம் யாருக்கு மேலே எழும்பணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு மேலே என்ன செய்யணும்? நம்ம எழும்பணும். பரிசுத்த ஆவியானோட உதவியோட உங்கள் கிரியைகள் காணப்படுமானால் ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? உங்களை மேலே எழும்ப செய்வார். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரோட நமக்கு ஒரு தொடர்பு வேணும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள வாசம் செய்கிறார். நம்ம எத்தனை முறை நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம மனைவியை நினைக்கிறோம், பிள்ளைங்களை நினைக்கிறோம், நம்ம வேலை ஸ்தலத்தை நினைக்கிறோம், எதெல்லாமோ நினைக்கிறோம். ஆனால் ஆவியானவரை நம்ம எத்தனை முறை நினைக்கிறோம்? இந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஆவியானவரோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்ளுவோம். எப்படி கழுகானது இந்த காற்றோடு தன்னை தொடர்பு படுத்தி கொள்ளுகிறதோ அதே போல நீங்களும் நானும் இந்த ஆவியானவரோடு தொடர்பு படுத்தி கொள்ளுவோம்னா ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மை மேலே எழும்ப செய்வார். ஹalleluya. சகரியால ஒரு தரிசனத்தை காண்கிறார். சகரியா 4:6 இருக்கு. நான் தரிசனத்தை சொல்றேன். அந்த தரிசனத்தில் 2 ஒலிவ மரத்தை பார்க்கிறாரு, பொன் குத்து விளக்கை பார்க்கிறாரு. பொன் குத்து விளக்கு தெரியும்ல? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் பொன் குத்து விளக்கு இருந்துச்சு. அதில் எத்தனை அகல்கள் இருந்துச்சு? 7 அகல்கள் இருந்துச்சு. இந்த பொன் குத்து விளக்கையும் பார்க்கிறாரு, 2 ஒலிவ மரத்தையும் பார்க்கிறார். ஹalleluya. இந்த பொன் குத்து விளக்கும் இந்த 2 ஒலிவ மரமும் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பொன் குத்து விளக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த 2 மரமும் நீங்களும் நானும். இந்த தரிசனத்தில் அவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னா இந்த ஒலிவ மரத்திலிருந்து ஒரு குழாய் வந்து இந்த பொன் குத்து விளக்கோடு இணையுது. இந்த ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெய் வந்து பாய்ந்து இந்த பொன் குத்து விளக்கை எரிய செய்யுது. நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்களும் இருக்கிறீங்க, ஆவியானவரும் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கும் ஆவியானவருக்கு என்ன தேவை? ஒரு தொடர்பு தேவை. அந்த தொடர்பு தான் இந்த குழாய். இந்த குழாயில் என்ன பாயணும்? எண்ணெய் பாயணும். என்ன பாயணும்? எண்ணெய் பாயணும். அந்த எண்ணெய் பாய வேண்டும் என்றால் ஒரு ஒலிவ மரத்திலிருந்து ஒலிவ எண்ணெய் வரணும் அப்படின்னா அந்த ஒலிவ மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய் அது அடிக்கப்படணும், பிழியப்படணும். நம் வாழ்க்கையில் நம்முடைய சுயம், நம் சரீரத்தில் காணப்படக்கூடிய மாம்ச கிரியைகளை நாம் கல்வாரி சிலுவையில் எவ்வளவு அடிக்க ஒப்பு கொடுக்கிறோமோ, எவ்வளவு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, எவ்வளவு நம்ம உடைய நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவாய் என்ன ஆயுது? அந்த இடத்துல எண்ணெய் அந்த விளக்குக்கு நேராக பாய்கிறது. நமக்கும் ஆவியானவருக்கும் என்ன தேவை? தொடர்பு மட்டும் இருந்தால் போதாது. ஆவியானவரோட நம்ம என்ன செய்யணும்? இணையணும். ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். நம்ம உடைய என்ன செய்யணும்? நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த இடத்துல சகரியா 4:9 வாசிங்க. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். சகரியா 4:6 வாசிங்களேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நமக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியான் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரோட உதவியோட நம்மளால் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆண்டவருக்கு அடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சாதிக்க வேண்டும். நமக்கு யாரோட உதவி தேவை? பரிசுத்த ஆவியான உதவி தேவை. 4:9 வாசிங்க. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். செருபாபேல் கையினால ஆரம்பித்த காரியத்தை அவன் கையினாலே செய்து முடிப்பார். நீங்கள் ஆவியானோரோட உங்களை இணைச்சிட்டீங்க, ஆவியானோடு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க,
ஆவியானவரோட நீங்கள் உறவு கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கையினால் நீங்கள் எதை ஆரம்பித்தீங்களோ உங்கள் கையினாலே அவர் முடிக்க செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு உயர எழும்புவதற்கு நமக்கு 7 காரியங்கள் தேவை. 1, தேவ பிரசன்னம் வேணும். 2வது ஞானம் வேணும். 3வது உணர்வு. 4வது ஆலோசனை. 5வது பலன், அறிவு, தேவனுக்கு பயப்படுகிற பயம். என்னென்னங்க வேணும்? தேவ பிரசன்னம் வேணும். 2வது ஞானம். 3வது உணர்வு. 4வது ஆலோசனை, பலன், அறிவு, தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஏசாயா 11:2 வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆவியானவர் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? ஞானமா இருக்கிறார். நமக்கு அவர் ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். நமக்கு அவர் பலனை தருகிறவராய் இருக்கிறார். நமக்கு அவர் அறிவை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறவராய் இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் இந்த 7 காரியமும் முக்கியம். அறிவு இல்லாமல், ஞானம் இல்லாமல், தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல், அவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும்? உயர எழும்ப முடியும். இது எல்லாமே யாருக்கிட்ட தான் வரணும்? நமக்கு ஆவியானவர்கிட்ட தான் வரணும். ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து ஆவியானவரோட பேசுகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு எனக்கும் வேணும். ஆவியானவரோட தொடர்பு உங்களுக்கு எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது, கழுகுக்கு தீட்சமான ஒரு துல்லிய பார்வை இருக்கு. என்ன சொன்னேன்? அது உயர எழும்புகிற பறவை. 2வது காற்றுக்கு காத்திருக்கும். 3வது இட் ஹாஸ் a sharp vision. It has a sharp vision. துல்லியமாய் பார்க்கிற பார்வை கழுகுக்கு இருக்கிறது. யோபு 39:29 வாசிங்க. அது கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். கழுகுடைய கண்கள் எதை பார்க்குதா? ஆகாரத்தை பார்க்குது. கழுகுடைய கண்கள்ல இருந்து ஆகாரம் தப்பவே தப்பாது. எவ்வளோ தூரத்தில்னாலும் கழுகுடைய பார்வை எதற்கு நேராக இருக்குது? ஆகாரத்துக்கு நேராக இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்லுகிறது, நாம் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்கிறோம்? நாம பிழைக்கிறோமா? நம்முடைய கண்கள் ஆகாரத்துக்கு மேலே இருக்கா? கழுகுடைய பார்வை எதுக்கு மேலே இருக்குதா? ஆகாரத்துக்கு மேலே இருக்குதா? உங்களுடைய பார்வை, என்னுடைய பார்வை ஆண்டுடைய வார்த்தையின் மேலே இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆகாரம். எப்படி நாம் ஒரு 10 நாள் சாப்பிடாம நம்ம போயிட்டோம்னா நம்ம எவ்வளோ மெலிஞ்சு நம்ம வீக் ஆயிடுறோம், அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆகாரத்தை நாம் உட்கொள்ளவில்லை என்றால் நாம் ரொம்ப பலவீனமாயிடுவோம். நம்மளால் என்ன பண்ண முடியாது? பிசாசானவனை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற மாம்சத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. நமக்கு ஆண்டுடைய வார்த்தை எப்படி இருக்குதா? ஆகாரமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 29:18 வாசிங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல சீர்கெட்டு போறாங்க. தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல where there is no vision. என்ன எப்படி சொல்லுது? no vision. no vision. where there is no revelation of God, where there is no revelation of word அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிப்பாடு இல்லைன்னா, ஆண்டவர் யாருங்கிற வெளிப்பாடு இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இல்லையா? சீர்குலைந்து பார்வை இல்லையா? அந்த இடத்துல என்ன இருக்குது? சீர்குலைவு வருது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு வேணும். where there is no vision. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பார்க்கும்போது நீங்க எதை பெற்றுக்கொள்றீங்க? ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த கண் நம் சரீரத்திற்கு ஒளியா இருக்குதாம். கண் எப்படி இருக்கும்? சரீரத்திற்கு ஒளி. நம் சரீரத்துக்குள்ள வெளிச்சம் இருக்கணும்னு நினைக்கிறோமா? இருள் இருக்கணும்னு நினைக்கிறோமா? வெளிச்சம் இருக்கணும்னு நினைக்கிறோம். நம் சரீரத்துக்குள்ள வெளிச்சம் வரணும் அப்படின்னா நம்ம கண் எப்படி இருக்கணுமா? ஒளியா இருக்கணும். நம் கண் நம் சரீரத்திற்கு வெளிச்சமா இருக்கு. நம்ம வண்டியில் லைட் எங்கே இருக்குது? முன்னாடி இருக்கு இல்லையா? லைட் ஆன் பண்ணால்
முன்னாடி இருக்கிறது தெரியும். ஆனா நம்ம கண்ணு மட்டும் எப்படி இருக்குதான், உள்ள திரும்பி இருக்கான். கண்ணுடைய டார்ச் லைட் எங்க திரும்பி இருக்கு, உள்ள சரீரத்திற்கு நேராக அந்த டார்ச் லைட் இருக்கு. இந்த கண்ணுல வெளிச்சம் வார்த்தை இல்லைன்னா, தரிசனம் இல்லை என்றால் உங்க சரீரம் உங்க சரீரத்தை எது நிறைத்திருக்குமா, இருள் நிறைத்திருக்கும். நம் சரீரத்துக்குள்ள வெளிச்சம் வரணும் அப்படின்னா நம்முடைய கண் எப்படி இருக்கணும், ஒளியா இருக்கணும். அந்த ஒளி எங்கிருந்து தான் வர முடியும், வார்த்தையிலிருந்து தான் வர முடியும். நம்முடைய கண்கள் வார்த்தையை பார்க்க தவறிச்சா நம் சரீரத்துக்குள்ள என்ன போகாது, வெளிச்சம் போகாது. நம்முடைய கண் சரீரத்திற்கு எப்படி இருக்கான், வெளிச்சமா இருக்கிறது. நம்முடைய கண்கள் ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கிற கண்களாய் இருக்கணும். அடுத்தது கழுகு அதனுடைய பலமும் அதனுடைய வலிமையும் ரொம்ப, இட் இஸ் ஸ்பெஷல் ஃபார் இட்ஸ் ஸ்ட்ரெங்த் அண்ட் இட்ஸ் பவர். கழுகு ரொம்ப பலமுள்ள ஒரு பறவை. சங்கீதம் 103:5 வாசிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயதை என்ன பண்றாரா, வால வயது போலாக்குறார். ஹல்லேலூயா. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயசுல இருக்கிறோம். ஆனா இயேசு 33 வருஷம் பூமியில வாழ்ந்தார். He lived young. நாம் பார்க்கிற இந்த சரீரத்துக்கு தான் என்ன இருக்கு, வயசு இருக்கு. It will die one time. ஒரு நாள் நம்ம சரீரம் என்ன செஞ்சிரும், மரிச்சிரும். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் நித்தியமா வாழக்கூடிய தன்மை பெற்றது. Our spirit and soul is going to live forever. நம் ஆவிக்கும் ஆத்மாக்கும், நம்ம ஆவியும் ஆத்மாவுக்கும் என்ன இல்லை, there is no end to it. நம்முடைய ஆவியும் ஆத்மா எப்படி இருக்கணுமா, வால வயது ஒரு இளைஞனை போல உங்களுடைய ஆவி என்னுடைய ஆவியும் இருக்கணுமா. 2 கொரிந்தியர் 4:16 வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் என்ன ஆகணும், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். which means for ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இன்னைக்கு உங்க வயசு 30, உள்ளான மனுஷனுக்கு வயசு 33ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் புதிதாக்கப்படும், it will be again 33. சின்ன எடுத்துக்காட்டு புரியுறதுக்கு சொல்றேன் நான். நம்முடைய சரீரத்துக்கு தான் என்ன இருக்கு, there is age to our body. ஆனா நம்முடைய ஆவி ஆத்மா எப்படி இருக்கணுமா, ஆண்டவருடைய சமூகத்துல it should always live young, it should always grow young. Jesus lived young on earth. ஆண்டவர் இயேசு பூமியில யங் 33 வருஷம் அவர் வாலிப வயசு பூரணத்தில் அவர் என்ன செஞ்சார், பூமியில அவர் இருந்தார். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்மாக்குள்ளேயும் அந்த வாலிப வயசுக்குரிய அந்த பலன் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அடுத்தது புது பலன். இந்த கழுகு புது பலனை பெற்றுக்கொள்ளுதான். புது பலன். கழுகு என்ன செய்யுமா, தன்னுடைய செட்டைகளையும் தன்னுடைய இலகையும் என்ன செய்யும், அது கொஞ்சம் கொஞ்சமா உதிர்த்து புது செட்டையும் புது அழகும் வருமா. கழுகுக்கு இந்த புது செட்டையும் இந்த புது அழகும் வந்ததுக்கு அப்புறம் it will live more. உங்களுக்கும் எனக்கும் இந்த புது பலன் தேவை. ஹல்லேலூயா. புது பலன் தேவை. வாசிங்க ஏசாயா 40:31 திரும்ப வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவருடைய சமூகத்துல நம் நேரத்தை செலவிடுகிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க செலவிடுகிற ஒவ்வொரு நொடியும் நீங்க யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்றீங்க, you are contributing to your soul and your spirit. உங்க ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் என்ன பண்றீங்க, நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க. நீங்க ஆண்டவரோட செலவிடுகிற ஒவ்வொரு மணித்துளியும் it is making your spirit and your soul young. உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் எப்படி இருக்கு, it remains young. அதுல என்ன வருது, ஒரு புது பலன் வருது. அடுத்த ஒரு பண்பை பார்த்தீங்கன்னா it flies alone. கழுகு எப்படியுமே தனியா பறக்கும். எப்பயுமே கழுகு தனியாவே பறக்கக்கூடிய ஒரு பறவை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், தனியா பறக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்க ஜீசஸ் தான் பார்க்கணும். வாசிங்க மார்க் 1:35 வாசிங்க. அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான ஓரிடத்திற்கு
போய் அவர் லூக்கா 5:16 வாசிங்க. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி வனாந்திரத்திற்கு அவர் கொண்டிருந்தார். தனித்து போய். மத்தேயு 4:23 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி. தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலைக்கு மேல் என்ன பண்றார்? அவர் ஏறுகிறார். லூக்கா 6:12. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மத்தேயு 26:36 வாசிருங்க. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. உங்களுக்கும் எனக்கும் தனித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். எப்படி கழுகு அது தனித்து இட் ஃப்ளைஸ் அலோன், அது தனியாக பறக்கக்கூடிய பறவையாக இருக்கிறதோ, உங்களுக்கும் எனக்கும் நம் சபைக்கு வரோம், கூடுகைக்கு வரோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டோடைய பிரசன்னத்தில் அவரோட தனிப்பட்ட நேரம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்கும் நமக்கும் தனியாக அவரும் நாமும் நீங்களும் அவரும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக தேவை. இயேசு தனித்து ஜெபிப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். அவர் தன்னை உலகத்திலிருந்து என்ன பண்ணார்? பிரித்து ஆண்டவரோட தனிய நேரத்தை செலவிடுகிற ஒரு வழக்கம் யாருக்கு இருந்தது? இயேசுவுக்கு இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரோட தனியா ஜெபிக்கிற ஒரு வழக்கம் தேவை, ஒரு பழக்கம் தேவை. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? யூ ஷுட் ஃப்ளை. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும். யூ ஷுட் டேக் கண்ட்ரோல் ஓவர் தி அட்மாஸ்பியர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. பிசாசானவன் அதை கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது. உலகம் அதை என்ன பண்ணக்கூடாது? கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது. உங்கள் மாம்சத்தின் கிரியை கூட அது கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையில் என்ன செய்யணும்? நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும். நீங்கள் தனித்து உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஹல்லேலூயா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. வானமண்டலத்து பொல்லாத சேனைகள் உங்கள் குடும்பத்தை அணுகாது. நீங்கள் தனித்து ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக தேவை. கடைசியா அது பாதுகாக்கிற ஒரு பெற்றோருடைய தன்மை உடையது. ஹல்லேலூயா. இப்படி 7 சுபாவங்களை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உயரமாக பறக்கிற ஒரு பறவை. இரண்டாவது, அது காற்றுக்கு காத்திருக்கும். அது மூணாவது, அதோடைய பார்வை. நாலாவது, அதோடைய பலன். ஐந்தாவது, அதோடைய புது பலன். ஆறாவது, அது தனித்து பறக்கக்கூடிய ஒரு பறவை. கடைசியா, அது பாதுகாக்கிற பெற்றோருடைய தன்மை உடையது. நீங்களும் நாம தான் பாதுகாக்கணும் நம்ம குடும்பத்தை. நாம் தூங்குறவர்களை காணப்படுவோம்னா கலையை விதைச்சிட்டு போயிடுவான். பிசாசானவன் எவனை விழுங்கலாம், எவனை முழுங்கலாம் அப்படின்னு வகை தேடி திரிந்து கொண்டு இருக்கிறான். நாம் சோர்ந்து போய் விடுவோம் என்றால், நாம் தூங்குகிறவர்களாய் காணப்படுவோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உற்சாகம் இல்லை என்றால், நாம் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய வேலி திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த கழுகுடைய இந்த பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால், நாம் செட்டைகளை அடித்து உயிரை எழும்புகிறவர்களாய் காணப்படுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் செட்டைகளை அடித்து உயிரை எழும்ப போறேன்? ஹல்லேலூயா. இந்த கழுகுடைய பண்புகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் சும்மா சொல்லிடல. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து உயிரை எழும்புவார்கள் சும்மா சொல்லிடல. இந்த கழுகுடைய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். இந்த கழுகுடைய பண்புகள் நம் வாழ்க்கையில காணப்படுமானால், நாம் பேசின ஒவ்வொரு காரியங்களும் நம் வாழ்க்கையில் காணப்படுமானால், நம் உயிரை எழும்புகிறவர்களாய் காணப்படுவோம். நம் குடும்பத்தில் நம் உயிரை எழும்பணும். ஹல்லேலூயா. நம் குடும்பத்தில் யாருடைய அந்த டொமினியன் காணப்படணும், யாருடைய ஆதிக்கம் காணப்படணும்? இயேசு நம் குடும்பத்தை ஆளுகை செய்யணும். இயேசுவின் பிள்ளைகளை நாம் ஆளுகை செய்யணும். பிசாசனம் நம் குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடாது. உலகம் நம் குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடாது. பிசாசுடைய தந்திரம் நம் குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நம் உயிரை எழும்பாவிட்டால் நம்ம எதையோ மிஸ் பண்றோம்னு அர்த்தம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து உயிரை எழும்புவார்கள். எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி. ஹல்லேலூயா. ராஜா
உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க வார்த்தையை கேட்டிருக்கிறோம் ராஜா. கழுகளை போல சிட்டைகள் அடித்து உயிரை எழும்ப செய்யுங்க ஆண்டவரே. ராஜா அப்பா, புது பலன் அடைந்து நாங்கள் உயிரை எழும்பணும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு பாயிண்ட்ல இருக்கோன்னு தெரியலப்பா. ஆனா ராஜா, இன்றிலிருந்து ஆண்டவரே எங்க குடும்பத்துல ஆண்டவரே உமக்கு காத்திருந்து உயிரே எழும்புகிறவர்களாய் காணப்படும்படி அப்பா நீங்க கிருபை செய்யுங்க. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே உயரே. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. சொல்லுங்க, உன்னதரின் மகிமை உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து எழும்பிடு. மேலே உயரே மேலே உயரே ஷாசிடா உயரே மேரா ஹசிடோரா. ஆவியானவரே எங்களை பறக்க செய்யுங்க ராஜா. எல்லா அசதிகளையும் மாற்றுங்க ஆண்டவரே, எல்லா நிர்விசாரங்களையும் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, உமக்கென்று வைராக்கியமா நிற்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே ராஜா, உமக்கென்று எழும்புகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் வார்த்தையின்படி வாழ கிருபை செய்யும். சத்திய வார்த்தையை அப்படியே விட்டு விடாம மனதில் வைத்து திரும்பவும் வீட்டில் போய் அதை தியானித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைய உதவி செய். ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து நீர் பேசுவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, பிரயாணத்தில் இருக்கிற அருமையான சகோதரர் ஆபிரகாம் முருகனுக்காக செபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் பாதுகாத்து அவர் வேலை செய்யும் இடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் தொடர்ந்து நடத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த யுத்தங்கள் தவிர்க்கப்படவும் நிறுத்தப்படவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் வரக்கூடாத அளவுக்கு பலவீனமோ வியாதியோ தாக்கியிருந்தால் அவர்களை சுகப்படுத்தும். வாய்ப்பிருந்தும் அசதியாய் அசட்டையாய் உலக காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற உமது பிள்ளைகளோடு பேசும். அது எத்தனை தவறென்று அவர்களுக்கு உணர்த்தும். உங்கள் கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஆளுகையும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இடையில